பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியையனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் லக்கணத்தில் கிரகம் இருந்தால் அப்படிங்கிற தலைப்பில் லக்கணத்தில் குரு பகவான் என்ற பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இப்போது ஒரு ஜாதக பலன்களை ஒரு சிந்தனையில் அதனுடைய பலாபலன்களை சிந்திக்கின்ற பொழுது பலாபலன்களை நாம் ஒரு அனுமானம் செய்கின்ற பொழுது முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னும் பொழுது அந்த கிரகத்தின் தொடர்புகளை முதல்ல பார்த்துடணும். அவர் பெற்ற ஆதிபத்தியத்தை முதல்ல பார்த்துடணும். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பலன்களை இரண்டு விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று, கிரக ஆதிபத்தியத்தை முதன்மைப்படுத்தி பலன்களை சொல்வது. அடுத்ததாக பாவக ஆதிபத்தியத்தை, அவர் பெற்ற பாவக ஆதிபத்தியத்தையும் பாவத்தையும் தொடர்புபடுத்தி பலன்களை சொல்வது. ஒரு சில அன்பர்கள் இந்த இரண்டையும் கலந்து சொல்வாங்க. இப்படி பலன்களை எடுப்பதில் பல வழிமுறைகளும் பல நிலைப்பாடுகளும் உள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த கிரகம் சுபகிரகமா அசுபகிரகமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்படி அந்த கிரகத்தின் ஒரு நிலைப்பாட்டை முதல்ல நம்ம மனதில் நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பலன்களை அனுமானிப்பதும் அல்லது நம்ம சொல்வதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. இப்போது லக்னத்தில் குரு பகவான் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது ஒரு கிரகத்துக்கும் ஒரு பாவத்தில் அமர்வது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாவர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களை பொறுத்தவரையிலும் உபஜயஸ்தானமான 6ஆம் இடம், 11ஆம் இடம், இப்படி உபஜயஸ்தானங்களில் இருப்பது ஒரு சில கிரகங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுபகிரகங்களை பொறுத்தவரையிலும் திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு, நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு இயற்கை சுபகிரகம். அவர் லக்னத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. குரு பகவானை பொறுத்தவரையிலும் நின்ற இடத்தை காட்டிலும் அவர் பார்க்கும் பார்வைக்கு அதீத பலம் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு ஜோதிட விதி பார்த்துக்குவாங்க. அந்த வகையில் லக்னத்தில் அமர்கின்ற இந்த குரு பகவான் லக்னத்தின் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து இந்த 3 பாவங்களுக்கும் ஒரு பலம் சேர்க்கின்றார், ஒரு மேன்மையை கொடுக்கின்றார், அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்கின்றார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு பார்த்துக்கோங்க. சரிங்களா? லக்னத்தில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது திக்பலம் பெறுகின்றார். ஆக இந்த லக்னத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும். இப்போது 3 விதங்களில் அவருடைய நல்லது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒரு சுபகிரகம் அப்படிங்கிற வகையிலையும், அவருடைய பார்வைகள் அப்படிங்கிற வகையிலையும், அடுத்ததாக திரிகோணம் அப்படிங்கிற வகையிலையும், இப்படி திக்பலம் அப்படிங்கிற வகையிலையும் ஒரு 4 நிலைப்பாடுகளில் குரு பகவான் அப்படிங்கிறவர் லக்னத்தில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய சுருக்கம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது லக்னத்தில் குரு பகவான் அப்படிங்கிற பொழுது ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் பலனை முழுமையாக செய்யும் அதிகாரம் அந்த கிரகத்திற்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை பார்த்துக்கோங்க. அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தன்னுடைய குணநலங்களையும் தன்னுடைய அந்த ஆளுமையையும் கொடுத்து அவர்களை அது சார்ந்த வழியில் அது அவங்கள வழி நடத்தும். இப்போது லக்னம் அப்படிங்கிறது சிந்தனை பார்த்துக்கோங்க.
லக்னம் என்பது ஜாதகர். அப்போது லக்னத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது அந்த குரு பகவானின் குணநலங்களையும் அந்த குரு பகவானின் தன்மையையும் தான் அந்த ஜாதகர் வந்து முழுமையாக வந்து செயல்படுவார். அவருடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அனைத்து நிலைகளிலும் அந்த குரு பகவானின் அந்த தன்மைகளும் அந்த ஆளுமையும் அந்த ஒரு குணநலங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. அதனால் வந்து அவருடைய ஜீவனமாகட்டும், அவருடைய இருக்கின்ற இருப்பிடமாகட்டும், அவருடைய உருவமாகட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த குரு பகவானின் அந்த தன்மை அப்படியே வந்து வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு. சரிங்களா? இப்போது லக்னத்தில் குரு பகவான் அப்படிங்கிற பொழுது ஜாதகர் ஒரு நல்ல ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. இவங்களுடைய இந்த வம்சாவழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தாத்தா அப்பா இவர் அப்படின்ட்டு எடுக்கின்ற போது இவங்களாம் நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட், பார்த்துக்கோங்க. ஜாதகருக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. ஜாதகருக்கு இந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இவர் போகிற இடத்துல தானாகவே கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. ஆக ஜாதகர் மதிப்பு மிக்கவர், மரியாதைக்குரியவர் அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. சரிங்களா? காலபுருஷ தத்துவத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வெளிநாடுகளையும் வெளி மாநிலங்களையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் வந்து பயணங்களை சொல்லக்கூடிய கிரகமாகவும் அது வந்து இருக்குது. வெளிநாடு அப்படின்னும் போது நம்ம வந்து பயணம் செய்யணும் இல்லைங்களா? அதனால் வந்து ஜாதகருக்கு வந்து வெளி மாநில வெளி நாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக கிடைச்சிடும். பயணங்கள் அப்படிங்கிறது வந்து அதீதமாக வந்து ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து லக்னத்தில் அமர்ந்து 5, 9ஆம் இடங்களை பார்ப்பதனால ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். ஆச்சாரமானவராக இருப்பார். வேதங்கள் சாஸ்திரங்கள் அறிந்தவர்களாக ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக 5ஆம் இடம் என்பது குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ஜாதகர் குலதெய்வ வழிபாட்டில் அதீத ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார். இப்போ இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்களுடைய இந்த வம்சத்தில் இவங்களுடைய இந்த குடும்பத்தில் விநாயக பெருமானை வழிபாடும், அதாவது வந்து விநாயக பெருமான் வழிபாடு உடையவர்கள் இருப்பார்கள். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு தீவிர விநாயக பக்தர் உள்ளவர்கள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். சில நேரங்களில் ஜாதகரே கூட தீவிரமான விநாயக பக்தராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஜாதகரை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு ஒரு உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் பருமனான உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்றத எழுதிக்கோங்க. ஜாதகருக்கு பொதுச்சேவை ஈடுபாடுகளும் தர்ம சிந்தனைகளும் ரொம்ப நிரம்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எழுதிங்க. சரிங்களா? இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம், பார்த்துக்கோங்க. அதற்கு சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது 9ஆம் இடம், 7க்கு 2ஆம் இடம். அப்போது 7 பார்த்து 9 பார்க்குது. அதனால் வந்து ஜாதகரின் குடும்பத்தில் இருதார யோகம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இருதார அமைப்புடையவர்கள் குடும்பத்தில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே போல் வந்து லக்னம் அப்படிங்கிறது சிந்தனை, 5ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது திருமணம். ஆக ஜாதகரின் குடும்பத்தில் காதல் திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆக இந்த இந்த பாவகத்தையும் நாம் வந்து இணைக்கிறோம், காரகத்தையும் நம்ம வந்து இணைக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே உங்கள் மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கோங்க. அப்போது காதல் திருமணம் செய்தவர்கள் உண்டு, 2 திருமணம் செய்தவர்கள் உண்டு அப்படிங்கிறதும் இதில் ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. லக்னத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது தந்தையை சொல்லுது. அந்த தந்தை அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடம் இல்லைங்களா? அந்த
9ஆம் இடத்தின் அதிபதி அப்படிங்கிறது வந்து லக்னத்தில் வந்து இருக்குது. அப்போது இதனுடைய தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது 1, 9 தொடர்பு. அப்போது 1 அப்படிங்கிறது வந்து ஜாதகர், 9 அப்படிங்கிறது வந்து பாக்கியம். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு உயர்ந்த பதவி, பட்டம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொத்து, வாகனம், குழந்தைகள், மனைவி மக்கள், நல்ல நட்புகள், சுற்று வட்டாரம், நல்ல ஒரு பெரிய அளவிலான ஒரு செல்வம் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த 1, 9 சேர்க்கை அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து ஒரு சிறப்பாக கொடுத்துடுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதற்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த லக்னத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு பாவர்கள் தொடர்பு மட்டும் ஆகாது. பாவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குரு பகவானின் பகை கிரகங்களின் தொடர்போ, அல்லது இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களின் தொடர்போ, அல்லது லக்னத்தின் பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களின் தொடர்போ ஆகாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த லக்னத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது லக்னத்தின் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களான 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவர்களின் தொடர்பு இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த பலன்களை ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துடுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக லக்னத்தில் குரு பகவான் அப்படின்னும் பொழுது குரு பகவானுடைய காரகத்துவங்களை அப்படியே லைனாக எழுதி வச்சுக்கிங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்க, சூப்பராக பொருந்தி வரும். உதாரணமாக குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் வந்து ஜாதகரை பொறுத்தவரையிலும் ஃபைனான்ஸ் விடுறது, பேங்க்கில் வேலை செய்கிறது, நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருக்கிறது, வக்கீலாக இருக்கிறது, ஆசிரியர், மருத்துவர், சரிங்களா? இது போன்ற துறைகளில் தான் இவங்க வந்து அதீதமாக வந்து ஒரு விருப்பத்தோடு இருப்பாங்க. அதே போல் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் ட்ரஸ்ட் அமைக்கிறது, கோவில் கட்டுவது, கோவில் அறங்காவலராக இருப்பது, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மத போதகர்களாக இருப்பது, மேடை பேச்சாளர்கள், ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவாளர்களாக இருப்பது, இப்படி குரு பகவானின் அந்த காரகத்துவங்களும் அவருடைய குணாதிசயங்களும் தான் ஜாதகரினுடைய அந்த நிலைப்பாடுகளில் 100% அப்படியே வந்து பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 90% இல்லை, 100% அவருடைய அந்த குணாதிசயங்களும் அவருடைய தன்மைகளும் தான் ஜாதகர் இடத்துல வெளிப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது பெயரையும் புகழையும் சொல்லக்கூடிய ஒரு பாவங்கள். அதனால் வந்து லக்னத்தில் குரு பகவான் இருப்பவங்களுக்கு நிச்சயமாக வந்து பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிடைச்சிடுங்க. சரிங்களா? குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு காரக கிரகம் பார்த்துக்கோங்க. அதனால் இவங்களுடைய செயல்பாடுகளிலும், இவங்களுடைய வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இவங்களுடைய சம்பாத்தியமாகட்டும், அதில் வந்து ஒரு நேர்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அதில் ஒரு கௌரவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக இந்த லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகளையோ அல்லது லஞ்சம், லாவண்யம் போன்ற தீய வழிகளிலேயோ இவங்க வந்து அதிகமாக பயணிப்பதில்லை. அது இவர்களுக்கு ஒத்தும் வருவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டு. அதையும் நீங்கள் வந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சேமிப்பை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றது. அதனால் வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை சிந்தித்து, எதிர்காலத்தை நினைத்து, அவர்களின் எதிர்கால தேவைக்காக ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத சேர்த்து வைப்பதில் இவங்க வந்து முதன்மையான அன்பர்களாக இருக்கின்றார்கள். சரிங்களா? குரு பகவான் லக்னத்தில் இருக்கும் அன்பர்களை பொறுத்தவரையிலும் இவங்க பிறந்தது ஒரு கிராமமாகவே இருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அனைத்து வசதிகளும் நிரம்பிய ஒரு நகரங்களில் தான் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிறாங்க. அதே போல் வந்து இவங்களுடைய நட்பு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுதும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு நட்பு வட்டம் தான், ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்களுடைய நட்பு வட்டம் தான் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஆக லக்னத்தில் குரு பகவான் அமர்வு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பலன்களை எடுக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா,
பாவர்களின் தொடர்பு ஆகாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி பாவர்களின் தொடர்பு இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, இவங்கள பொறுத்தவரையிலும் பெரிய ஒரு மேன்மையை அடைவதில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய சுருக்கம் பார்த்துக்கோங்க. ஆக இன்றைய பதிவில் லக்னத்தில் குரு பகவான் என்ற பலன்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வரும் ஜாதகங்களை இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.